Hello friends, welcome back to guruslifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல satin ribbon வச்சு எப்படி 3 types of flowers செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளோட first flower. இது பார்க்கிறதுக்கே ரொம்ப பெருசா ரொம்ப அழகா இருக்கும். இது நம்ம dresses இல்லனா clips அந்த மாதிரி எதுல வேணுமோ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நமக்கு 5 pieces of satin ribbon தேவை. அண்ட் கீழே நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் ஆஃப் சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கிறோம். இதோட மெஷர்மெண்ட்ஸை நான் பின்னால் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ சென்டருக்கு ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஷைனிங் சைடை மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் தையல் போடுங்க. இது வந்து ரன்னிங் ஸ்டிச் போடலாம். நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களோட செகண்ட் பீஸ்லேயும் நம்ம போடலாம். இந்த மாதிரி செகண்ட் பீஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கீழே வைக்கிற அந்த கட் பீஸையும் சேர்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் பீஸ் கூடவே செகண்ட் பீஸோட அடியில் வச்சுட்டு அதே மாதிரி கார்னரில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. ரன்னிங் ஸ்டிச்சாக போடுங்க. இப்போ அதே மாதிரி நம்மளோட தேர்டையும் எடுத்துக்கிறோம். தேர்ட் ஒன்னோட கீழே இருக்கிற இன்னொரு பீஸையும் அட்டாச் பண்ணிக்கணும். இதே மாதிரி கீழே வச்சுக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டோம். அப்புறமா அதுக்கு கீழே நம்ம அந்த பீஸை வச்சுட்டு அதே மாதிரி கார்னரில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ மற்ற 2 ரிப்பனையும் சும்மா நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பீஸ் வச்சோமோ அதே மாதிரி வச்சுட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ எல்லாமே ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம். உங்களோட 2 சைட் ஆஃப் த்ரெட்டையும் எடுத்துகிட்டு நல்லா பிடிச்சிட்டு நாட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுக்கிட்டே நீங்கள் அப்படியே பொறுமையாக இழுத்து டைட் பண்ணுங்கள். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கிட்டே வாங்க. பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 knots கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் 4-5 நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் 4-5 நாட் போட்டுட்டேன். இப்போ நம்ம கீழே இருக்கிறத இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட அந்த ஷேப் வரும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு டயக்னல் கட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2த்துலேயுமே பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளது பண்ணியாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சென்டரில் உங்களோட ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. நான் சென்டரில் ஸ்டோனையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். காஞ்சது ரொம்பவே அழகாகிடும். இதை நம்ம கிளிப்ஸ் இல்லை பேண்ட் இல்லைனா ட்ரெஸ்ஸஸில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸில் பேண்ட்ஸ்லலாம் வச்சு கொடுத்தோன்னா அவங்களும் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போட்டுக்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற சாட்டின் ரிப்பன் வச்சு இந்த ஃப்ளாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளார் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஃப்ளார். இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுவும் நீங்கள் உங்களோட பேண்ட்ஸ் அண்ட் கிளிப்ஸ் எதில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 60 சென்டிமீட்டர் எடுத்துக்கிற லென்த்து 2.5 சென்டிமீட்டருன்றது என்னோட சாட்டின் ரிப்பனோட விட்த். உங்ககிட்ட என்ன வெட்டில் சாட்டின் ரிப்பன் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1 inch இல்லைனா 2 inchக்கு மேலே இருந்தாக்க கொஞ்சம் அழகாக இருக்கும் ஃப்ளார் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு எட்ஜிலேருந்து நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட ஆரம்பிங்க. இன்னொரு எட்ஜ் வரைக்கும் நீங்கள் இதே ரன்னிங் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சோண்டு கேப்பில் மட்டும் நீங்கள் போடுங்க. ரொம்ப உள்ளே தள்ளி போடாமல். இப்போ நம்ம ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போது இது 2 பக்கமும் நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம்.
போன ஃப்ளாரில் செஞ்ச மாதிரி தான் 2 பக்கமும் இருக்கிற த்ரெட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டைட்டாக சுருக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா சுருக்கிக்கோங்க. இப்போ நல்லா நாட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 knots மேலேயே போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் அறாமல் இருக்கும். இப்போது நல்லா இப்படி விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு சென்டரில் ஒரு குட்டி ஹோல் இருக்கும். இதில் நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஸ்டோன்ஸ் இல்லை பட்டன்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ அதையும் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். பாருங்கள், இப்படி தான் நம்மளோட ஃப்ளார் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளார் பார்ப்போம். இதுவும் ஒரு குட்டி ஃப்ளார் தான். இது வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் வச்சு நம்ம தைச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸில் இந்த மாதிரி ஃப்ளார் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எனக்கு இந்த மாதிரி 6 pieces ஆஃப் சாட்டின் ரிப்பன் தேவை. இது ஈச் 4 centimeter லென்த்தில் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தான் 2 inch மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு செய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சாட்டின் ரிப்பனோட ஷைனிங் சைடை வெளியவும் சொரப்பாக இருக்கிற சைடை உள்ளேயும் வச்சு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம். திருப்பியும் காட்டுற சென்டரில் வச்சுக்கோங்க. சாட்டின் ரிப்பனோட சென்டரில் இப்படி ஒரு ஃபோல்டு, அந்த பக்கத்துலேருந்து அப்படி ஒரு ஃபோல்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிரும். அவ்வளோதான், உங்களோட ட்ரையாங்கிளில் நீங்கள் இப்போ ஸ்டிச் போட்டுக்கலாம். முன்னாடி நம்ம போட்ட மாதிரியே ரன்னிங் ஸ்டிச்சை நீங்கள் போடணும். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க, இல்லைனா அப்புறம் விட்டுட்டிங்கன்னா போயிடும். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே எக்ஸஸ் இருந்தால் இருந்துட்டு போது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் மிச்சம் 5 பீஸையும் நீங்கள் ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு ரன்னிங் ஸ்டிச் போடணும். ஒரு பக்கம் இருக்கிற த்ரெட்டை கவனமாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா நம்ம சுருக்கிறதுக்கு த்ரெட்டு தேவைப்படும். இப்போ நம்ம 6 பீஸையும் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்களும். இப்போது நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே தான் 2 பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டையும் நல்லா சுருக்கிட்டு நாட் போட்டுருவோம். பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் சுருக்கிக்கோங்க கையில். இந்த மாதிரி நல்லா நாட் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. ஒரு 4-5 நாட் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைட்லேயும் இழுத்து பிடிச்சிட்டு நல்லா நாட் போட்டுருங்க. இப்போ நம்ம நாட் போட்டாச்சு. இதோட பேக்கில் இருக்கிற இந்த எக்ஸஸை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கேண்டலில் காமிச்சு சீல் பண்ணிடுவோம் சாட்டின் ரிப்பனை. ஸோ பிரியாமல் இருக்கும் கீழே. இப்போ இந்த மாதிரி விரித்து பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ளார் வந்துருச்சு. ரொம்பவே அழகாக வந்திருக்குது. இதோட கீழே மட்டும் சீல் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்போ நான் கீழேயும் சீல் பண்ணிட்டேன். இதோட சென்டரில் இருக்கிற அந்த ஹோல் மறைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இதுவும் நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. நம்மளோட 3வது ஃப்ளாரும் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸில் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாகிடும் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சாட்டின் ரிப்பன் வச்சு எப்படி 3 types ஆஃப் ஃப்ளார் செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குருஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.